ஈகோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈகோலி. இந்த ஈகோலி எஸ்டெரிசியா கோலிங்கிற பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பற்றி பார்த்தோம்னா இதோட மார்ஃபாலஜி வந்து இது கிராம் நெகட்டிவ் பேசில்லஸ். ஏன் கிராம் நெகட்டிவ் பேசில்லஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது பெப்டிடோகிளைகான் லேயர் வந்து கம்மியாக இருக்குது. பெப்டிடோகிளைகான் லேயர் அப்படிங்கிறது வந்து மோர் தென் 60 லேயர் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம வந்து கிராம் ஸ்டெயினாக போடுவோம். இப்படி இந்த கிராம் ஸ்டெயின் போடும்போது அந்த லேயருக்குள்ளே வந்து அக்யூமுலேஷன் ஆகி வாஷ் அவுட் பண்ணும்போது வந்து ஸ்டெயினிங் கலர் காமிக்கும். ஓகே, இந்த இதில் வந்து நம்ம பெப்டிடோகிளைகான் லேயர் மாதிரி அதே மாதிரி இந்த கிராம் நெகட்டிவ் பேசிலஸை பார்க்கும்போது நம்ம ஸ்டெயின் ஆட் அதுக்குள்ளேயும் ஸ்டெயின் போகும். ஆனால் 3 லேயர் கிராம் நெகட்டிவ் பேசிலஸில் இருக்கிறதுனால இது பண்ணும்போது வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் திரும்பி நம்ம வந்து கலர் ஆட் பண்ணும்போது சஃப்ரோனின் அந்த மாதிரி லைட் கலர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது கிராம் நெகட்டிவ் பேசிலஸ் அப்படிங்கிறோம். இப்போ ஃபிம்பிரியே அப்படிங்கிற வேணும்ல இட் இஸ் ஒரு அதாவது பில்லி ஆர் ஃபிம்பிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேக்டீரியல் கேப்சூலில் இருக்கிற ஒரு ஃபிம்பிரியே பார்ட்டிகல்ஸ். இந்த ஃபிம்பிரியே எதுக்குன்னா கிராம் நெகட்டிவ் பேசிலில் மட்டும்தான் இந்த ஃபிம்பிரியே இருக்கும். இந்த ஃபிம்பிரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதர்சன், அதாவது வந்து ஒரு பாக்டீரியாவோட இந்த பாக்டீரியா விட்டு அட்டாச்மெண்ட் ஆகுதோ இல்லை வந்து ஒரு டிஷ்யூலையோ எதுலையோ அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து உதவுது. அதே மாதிரி நான் ஸ்போரிங் அண்ட் நான் கேப்சுலேட்டட் அப்படிங்கிறாங்க. இந்த நான் ஸ்போரிங் நான் கேப்சுலேட்டட் அப்படின்னா வேணும்ல நான் ஸ்போரிங்னா வந்து அதாவது வந்து பாக்டீரியா வந்து நியூட்ரிஷன் கண்டிஷனிங் இல்லாதப்ப, போதுமான நியூட்ரிஷன் இல்லாதப்ப அந்த பாக்டீரியா வந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இந்த பாக்டீரியா வந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் நான் ஸ்போரிங். அதே மாதிரி நான் கேப்சுலேட்டட், கேப்சூல் கிடையாது. அதே மாதிரி மெஷர் பண்ணும்போது 1-3 மைக்ரோமீட்டர் இன்ட்டு 0.4 0.7 டயாமீட்டர் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த எஸ்டெரியா கோலி வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த எஸ்டெரியா கோலில் இது அப்படி கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா இது ஓ பாலிசாக்கரைடு, இது கோர், இது லிப்பிடியே, அப்புறம் வந்து இது செல் மெம்பரேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓ பாலிசாக்கரைடு தான் வந்து ஓ பாலிசாக்கரைடு, இந்த கோர், இந்த லிப்பிடியேனா லிப்போ பாலிசாக்கரைடு. ஓகே, இந்த ஓ பாலிசாக்கரைடில் வந்து O1 O2 O4 O6 O7 அதெல்லாம் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக காமிக்கிற ஒரு டிசீஸு. அதே மாதிரி ஹை சீரோடைப் பண்ணோம்னா O5 என்ன பண்ணோம்னா டயரியாவை கேஸ் பண்ணும். ஓகே, இப்போ இந்த டயரியா O5 இந்த டயரியா கேஸ் பண்ணுது, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கல்ச்சுரல் கேரக்டரிஸை பார்க்கும்போது இந்த பாக்டீரியா வந்து ஏரோபிக்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது காற்று இருந்தால் மட்டும்தான் அது வாழும். அதே மாதிரி ஹீமோலைசிஸ் அக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் அக்கரில் வந்து இது ஹீமோலைசிஸ் அக்கர் பண்ணுவாங்க. அதாவது ஹீமோலைசிஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த பெப்டிடோகிளைகான் இந்த பாக்டீரியா வந்து ஒரு டாக்ஸின் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டாக்ஸின் என்ன பண்ணுன்னா ஆர்பிசியை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஆர்பிசியில் இருக்க பெப்டிடோகிளைகான் லேயரை அரிச்சு அதில் வந்து வாட்டர்லாம் உள்ளே போய் அது ப்ரஷ் அவுட் ஆகிடும். அதான் அதோட வேலையே. ஸோ அது டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வந்து ஹீமோலைசிஸ் காமிக்கும் அப்படிங்கிறாங்க. மெக்கானிக்கல்னா வந்து லாக்டோஸ் ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுனால இது வந்து ஒரு பிங்க் கலராக காமிக்கும். இது எல்லா மீடியிலையும் வளரும். அதே மாதிரி காலனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்குலராகவும் மாய்ஸ்டராகவும் நான் மியூக்கடாகவும் இருக்குது. ஓகே, இந்த எஸ்டெரியா கோலின் டயரியா கேஸ் பண்ணதில்லை. இந்த டயரியா கேஸ் பண்ணுறது ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அதாவது என்டிரோ இன்ஃபெக்டிவ் எஸ்டெரோ கோலி, என்ட்ரோ இன்வாசிவ் எஸ்டெரோ கோலி, EIECனா என்டிரோ இன்வாசிவ் எஸ்டெரோ கோலி. அதாவது இது வந்து சைஜெல்லா மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம பாக்டீரியா வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் செல்ஸ்குள்ளே போன உடனே அந்த நம்மளோட செல் லேயர் இருக்குல்ல அப்படிலாம் உட்காந்துரும். இது வந்து அப்படியே வந்து மூமெண்ட்லாம் கொடுக்காது. ஃப்ளாஜெல்லா இதெல்லாம் கிடையாது. ஃபெம்பிரியே தான் இருக்குது. அதனால் அப்படி உட்காந்தோடனே இந்த ஃப்ரீ வழியாக அப்படியே உள்ளே போய் இது வந்து ரெப்ளிகேஷன் ஆகும். அப்படி ரெப்ளிகேஷன் ஆகும்போது ஒரு செல் வந்து மைக்ரோஃபேஜஸால் ஐடென்டிஃபை பண்ணி சலடாக்ஸை ஆக்டிவிட்டி ஆகும். இன்னொரு செல் வந்து மற்ற செல்லில் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த என்டிரோ இன்வாசிவ் இன்டெஸ்டினல் எஸ்டெரியா கோலி அப்படின்னு என்ட்ரோ இன்வாசிவ் எஸ்டெரியா கோலி இது வந்து பிளாஸ்மிக் என்கோடட் அப்படிங்கிறாங்க. இந்த பாக்டீரியா வந்து என்னென்னா பிளாஸ்மிக் என்கோடட். அதாவது நம்ம பாக்டீரியா வந்து குரோமோசோமல் என்கோடட் தான் மேக்ஸிமம் முக்கால்வாசி இருக்கும்.
ஆனால் அந்த எஸ்டீரியா கோலியில் வந்து இந்த இஐஇசி என்ஜிலோ இன்வாசி எஸ்டீரியா கோலையும் என்டிரோ ஹிமோலஜிக் எஸ்டீரியா கோலையும் வந்து பிளாஸ்மிட் என்கோடன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்மிட் தான் இதோட வேலையே காமிக்கும், இது வந்து எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து என்டிரோ ஹிமோலஜிக் எஸ்டீரியா கோலி அப்படி பார்த்தோம்னா இந்த பேக்டீரியா வந்து டாக்ஸின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டாக்ஸின் பேர் சிகா டாக்ஸின் இல்லை வீரோ டாக்ஸின் சொல்லுவாங்க. அந்த டாக்ஸின் என்ன பண்ணோன்னா இண்டஸ்ட்ரியல் செல்ஸுக்கு நடுவில் கேப்பில் போய் இப்படி போய் வந்து பிளட்டில் கலந்து இந்த பிளட்டு வந்து இங்கே பிளட் வெசல்ஸில் இங்கே உட்காந்துக்கிட்டோ இல்லை வந்து இங்கே உட்காந்துட்டோ டாக்ஸின் போட்டு அது டிஸ்டர்பன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா டயரியா வர ஆரம்பிச்சிடும். பிளட்டி ஸ்டூல்ஸ் ரத்தம் கலந்த டயரியா வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அது பார்த்தா அதுக்கு இந்த பேக்டீரியா வந்து இங்கே மட்டும் பண்ணாமல் நம்மளோட என்ன பிளட் வெசல்ஸில் போய் என்டோடாக்ஸ் கிட்னிக்கு போச்சுன்னு வைங்க, அந்த கிட்னியில் வந்து குளோமருலாஸில் போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே பிளட்டில் ரத்தத்தில் கலந்து இந்த குளோமருலாஸில் போய் அஃபெக்ட் பண்ணும்போது என்னென்னா ஹீமோலைட்டிக் யூரேமிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து HEC அப்படின்னு சொல்கிறாங்க. என்ட்ரோ ஹிமோலிக் ஹெப்பாட்டிக் கோலே, என்ட்ரோ அக்ரஸிவ் ஈகோலே அப்படின்னா இது வந்து இது வந்து டேரக்டாக அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் காமிக்காது. இது என்ன பண்ணணும்னா நேராக இண்டஸ்ட்ரியல் வெளியில் போய் இப்படி உட்காந்துரும். இது உட்காந்துட்டு பிரிக் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். பிரிக் மாதிரி ஃபார்ம் பண்ணால் ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனால என்ன ஆகுனா இது வந்து டயரியா வர ஆரம்பிக்கும். இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் மட்டும்தான் நம்ம டயரியாலாம் வர ஆரம்பிக்குது. என்ட்ரோ டாக்சிஜெனிக் கொய்கோலே அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இது வந்து ட்ராவலர்ஸ் டயரியா அப்படிங்கிறாங்க. இது ஏன் ட்ராவலர்ஸ் டயரியா இருந்தாங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து ஒரு செர்டைன் வகையான டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்ல, அந்த டாக்ஸின்ஸ் என்னன்னா அடினல் சைக்கிளஸை இன்க்ரீஸ் பண்ணிடுது. அதாவது நம்ம இன்டெஸ்டினல் கோலி, அதாவது நம்மளோட இன்டெஸ்டைனில் ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா இந்த செல் வால் இருக்குது, இன்டெஸ்டினல் செல் வாலில் வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரெசப்டார், அந்த ஜி புரோட்டீன் கப்புள் ரெசப்டார் தான் அந்த கால்சியமோ ஏதோ ஒரு ரெசப்டார் ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது இது என்ன பண்ணணும்னா கால்சியம் சேனலை ஓப்பன் பண்ணணும். எப்படி கால்சியம் சேனலை ஓப்பன் பண்ணணும்னா இந்த அடினல் சைக்கிள்ஸ் இருக்குல்ல, அதாவது அடினல் சைக்கிள்ஸ் மூலமாக சிஏஎம்பியை இன்க்ரீஸ் பண்ணுவோம். சிஏஎம்பி இன்க்ரீஸ் ஆனால் செக்ரேஷன் அதிகமாகி கால்சியம் சேனலை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சு. கால்சியம் சேனல் ஓப்பன் பண்ணுறதுனால பேக்டீரியல் டக்டல் மொபிலிட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் மொபிலிட்டி அதிகமாகும். அப்படி இண்டஸ்ட்ரியல் மொபிலிட்டி அதிகமாக ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா டயரியா வருது. அது மாதிரி என்ட்ரோபாத்தஜெனிக் ஈக்குவல் இந்த என்ட்ரோபாத்தஜெனிக் ஈக்குவலிங்கிறது வந்து என்னன்னா மைக்ரோவெல் இருக்குல்ல, அதாவது வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ஈக்குவலில் உள்ள மைக்ரோவெல்லில் போய் இந்த பேக்டீரியா அப்படியே இன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இன்வெர்ட் ஆகிறதுனால அப்சர்ப்ஷன் நடக்காது. ஸோ அப்படி அப்சர்ப்ஷன் நடக்காதனால என்ன ஆகுதுன்னா நார்மலாக ஃபுட்டு வந்து இதனால் அப்சர்வேஷன் பண்ண முடியாது. அப்படி அப்சர்வேஷன் பண்ண முடியாதனால அனிமியாவும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நியூட்ரிஷன் வந்து நியூட்ரிஷன் மால் அப்சன் நடக்கலாம். அதான் அதுக்கு மியூக்கஸ் டயரியா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூக்கஸ் டயரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த டயரியா வந்து வேறு என்ன பண்ணணும்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எப்படி காமிக்குதுன்னா நம்ம ஸ்டூல் போகிற இடத்துல வந்து இந்த டைரெக்டாக வந்து இந்த பேக்டீரியா வந்து அதாவது வந்து ரெட்ரோகிரேட் பண்ணது இந்த பேக்டீரியா ஸ்டூல் மூலமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணணும்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக அட்டாக் பண்ணணும். எப்படி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக அட்டாக் பண்ணோம்னா அதாவது வந்து அசெண்டிங் ரூட் வழியாக போக ஆரம்பிச்சிடும். சில பேக்டீரியல் ரூட்ஸ் அசெண்டிங் ரூட் வழியாக போக ஆரம்பிச்சு இந்த யூரினரி ட்ராக்டை இன்ஃபெக்ஷன் ஆகுது. பெரும்பாலும் வேஜினா அட்டாக் பண்ணுறது தான் இதோட வேலையே. நம்மளுக்கு யூரினரி ட்ராக்ட் அசெண்டிங் ரூட் வழியாக அட்டாக் பண்ண ஆகுது. அது மாதிரி பயோஜெனிக், இது வந்து பயோஜெனிக் பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து வூண்ட் இன்ஃபெக்ஷன், பெரிட்டோனிட்டிஸ், காலசிஸ்டிஸ் அண்ட் நியோனட்டல் மெனிஞ்சைட்டிஸ் எக்ஸெட்ரா மேனுவலி நியோனட்டல் மெனிஞ்சைட்டிஸ். இது வந்து இன்ஃபெக்ஷன் இந்த பேக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸினால, இந்த ஈக்குவலி ப்ரொடியூஸ் டாக்ஸினால வூண்ட் இன்ஃபெக்ஷனோ பெரிட்டோனிட்டிஸோ இல்லை நியோனட்டல் மெனிஞ்சைட்டிஸோ அது கேஸ் பண்ணும். அப்படிங்கிற செப்டிசீமியானா இது வந்து இந்த பிளட் ஸ்ட்ரீமில் வந்து பாய்சனிங் ஆகும். ஏன்னா அந்த பேக்டீரியானால அந்த பேக்டீரியா ரிலீஸ் பண்ணுற எண்டோடாக்சினால செப்டிசீமியா கேஸ் பண்ணுது. அதனால் அது ரிசல்ட் வந்து ஃபீவர் ஆகும், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் வந்து இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன், மொர்டாலிட்டியும் அதிகமாகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெஃபிலோகாக்கஸ். இப்போ நம்ம பார்க்க வருதுன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ்ங்கிறது பேக்டீரியா. இந்த பேக்டீரியா எப்படின்னா நம்ம ஒரு நார்மலாக ஒரு செல்ஸில் டேமேஜோ
இல்லை ஏதோ ஆகி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் வந்து அந்த டேமேஜான செல்ஸ், டேமேஜான டிஷ்யூ மூலமாக இது என்ட்ரு ஆக ஆரம்பிக்கும். அப்படி என்ட்ரு ஆகும்போது மேக்ரோபேஜஸ் இந்த மாஸ்ட் செல்ஸ் மூலமாக சைட்டோகைனஸை ரிலீஸ் பண்ணுது. அப்படி சைட்டோகைனஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால இங்கே வாசோடைலேஷன் நடக்குது. ஸோ வாசோடைலேஷன் நடக்கிறதுனால நியூட்ரோஃபில்ஸ்லாம் நேராக போய் இங்கே இந்த எஃபெக்டான இடத்த இந்த பாக்டீரியா வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக உதவுது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அப்சஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பாக்டீரியா எப்படி அப்சஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா இது வந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் செக்ரேட் பண்ணுறதுனால பிளாஸ்மினோஜனை வந்து பிளாஸ்மினாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிளாஸ்மின் வந்து ஃபைப்ரின் கிளாட்டாக இருக்கிறத லைசைஸ் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ கிளாட்டாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஃபுல்லாக அதை லைசைஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இது வந்து கோஆகுலேஸ் என்சைம்ஸையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. கோஆகுலேஸ் என்சைம் என்ன பண்ணோம்னா ஃபைப்ரினை கிளாட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி கோஆகுலேஸ் என்சைம் ரிலீஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு கேப்சுலேட்டடாக மாற ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்புறம் ஸ்டெஃபிலோகைனேஸுங்கிற என்சைமும் இந்த கோஆகுலேசிங் என்சைமுக்கு பேர் தான் இன்வாசின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்சஸில் என்ன இருக்குன்னா ஸ்கின் செல்ஸு, நியூட்ரோஃபில்ஸு, பாக்டீரியா, லியூக்கோசைட்ஸ் இந்த மாதிரி இறந்த ஸ்கின் செல்ஸு, நியூட்ரோஃபில்ஸ் இதெல்லாம் இந்த அப்சஸ்குள்ளே இருக்குது. சரி, அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது பார்த்தோம்னா இது வந்து கேப்சூல்னு சொல்லுவாங்க. அந்த கேப்சூலோட வேலை என்னன்னா சில மைக்ரோ ஆர்கானிசம் மேக்ரோஃபேகஸால் ஃபேகோசைட் பண்ணுறதை இதனால் தடுக்க முடியும். இதோட டிஎன்ஏ இருக்குது, பிளாஸ்மிட் இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீன் ஏ, இந்த ப்ரோட்டீன் ஏ என்ன பண்ணணும்னா ஆன்டிபாடியை பைண்ட் ஆக தடுக்குது. இது ரிலீஸ் பண்ணுற டாக்ஸின் தான் இன்வாசின் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆகுலேஸ் என்சைம், ஸ்ட்ரெப்டோகைனேஸ். நான் சொன்னல கன்வெர்ட்டிங் ஃபைப்ரின் வந்து என்ன பண்ணோம்னா கிளாட் பண்ணுறதுக்கு உதவுது. அதே மாதிரி பிளாஸ்மினோஜனை பிளாஸ்மினாக கன்வெர்ட் பண்ண பிளாஸ்மின் எதுக்கு உதவும்னா ஃபைப்ரின் கிளாட்டர். அட் த சேம் டைம் வந்து டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அதையும் கேஸ் பண்ணுது. டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம்னா போக பார்க்கலாம். அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட இதில் வந்து இந்த பாக்டீரியா வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இது வந்து தனியாக இல்லை, எப்பவுமே குரூப்பாக தான் இருந்தால் கிரேப் லைக் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. கிராம் பாசிட்டிவ்னா நம்மள பெப்டிடோகிளைகான் லேயர் அதிகமாக இருக்கிற ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறாங்க. இது வந்து 3 வகையாக இருக்குது. ஸ்டெப்டோகாக்கஸ் ஐயூரஸ், ஸ்டெப்டோகாக்கஸ் எபிடெமிஸ், சாப்ரோஃபைட்டிகஸ். இந்த ரெண்டுமே ஸ்கின்னு கன்ஜெக்டிவாக கேஸ் பண்ணும். இதோட பேத்தோஜெனிசிஸில் வந்து பார்த்தோம்னா இதோட பேத்தோஜெனிசிஸ் வந்து 2 ரோலாக பண்ணுது. ஒன்று வந்து ஹோஸ்ட் செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுது, இன்னொன்று வந்து இம்யூனிட்டிக்கு எதிராக டெஸ்ட்ராய் ஆகுது. இதோட சர்ஃபேஸ் மாலிகுலை பார்க்கும்போது இது இதோட சர்ஃபேஸ் மாலிகுலில் அதாவது ஃபைப்ரோனெக்டின் பைண்டிங் ப்ரோட்டீன். ஓகே, ஃபைப்ரோனெக்டின் பைண்டிங் ப்ரோட்டீன். இது வந்து ப்ரோட்டீன் ஏ மாலிகுல். ஓகே, இப்போ வந்து சர்ஃபேஸ் மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நார்மலாக இந்த சர்ஃபேஸ் மாலிகுலில் ஃபைப்ரோனெக்டின் பைண்டிங் பண்ண சர்ஃபேஸ் மாலிகுல்ஸ் மூலமாக ப்ரோட்டீன் ஏ மூலமாக இந்த ஆன்டிபாடி வந்து இப்படி தான் அட்டாச் ஆகும். அதனால் மேக்ரோஃபேகஸ்னால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சாப்பிட முடியும். ஆனால் இந்த ப்ரோட்டீனை பார்க்கும்போது ஃபைப்ரோனெக்டின் பைண்டிங் ப்ரோட்டீன் இந்த இதில் பார்க்கும்போது ஃபைப்ரோனெக்டின் எஃப்சி போர்ஷன் இருக்கே, இந்த எஃப்சி போர்ஷன் என்னன்னா இந்த இடத்துல இப்படி உட்காந்துரும். அதாவது இப்படி தலையில் உட்காரதுக்கு பதிலாக இப்படி உட்காந்துரும். ஸோ அப்படி உட்காந்ததுனால ஸ்டெப்டோகாக்கஸ்னால மைக்ரோஃபேகஸ்ன்றது கெமிக்கல் இது வந்து இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும். அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால எண்டோசைட்டோசிஸ் நடக்காது. ஏன்னா மேக்ரோஃபேகஸ்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். இந்த ஆன்டிபாடி வந்து இதில் உட்காந்தா தான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் உண்டாக்கும். இப்படி ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் வந்தால் தான் பாக்டீரியா டெஸ்ட்ராய் ஆகி மேக்ரோஃபேகஸாக லேட்டராக கன்சியூம் பண்ண முடியும். ஆனால் இதில் இருக்க ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் தப்பாக உட்காந்துருக்கு. இப்படி உட்கார இடத்துல இப்படி உட்காந்துருந்தா அதனால் மேக்ரோஃபேகஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபிக்சேஷன் நடக்காது. ஸோ காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் நடக்காதனால காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் இல்லை ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அது நடக்காதனால ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் தப்பாக நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மேக்ரோஃபேகஸ் வந்து அதான் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஓகே, கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படிங்கிறீங்களே, அதுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக சொன்னோம்னா பாசிட்டிவ் லவ்னா ஒன்றும்ல, எல்னா லாக்டோகாக்கை, ஓனா ஓ எதுன்னு தெரியல, வினா விரிடியன்ஸ், ஈனா என்டிரோகாக்கை, அதான் பாசிட்டிவ் லவ்.
இந்த பி பாசிட்டிவ் லவ், அதாவது பி ஞாபகம் ஸ்டெப்டோ காக்கை, ஸ்டெப்பிலோ காக்கை, அதெல்லாம் பி பாசிட்டிவ் லவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராம் பாசிட்டிவ் பேசில்லே அப்படின்னு பார்க்கும்போது ஏபிசிஎல், அதாவது அக்னோமேக பேசில்லஸ் க்ளோஸ்ட்ரிடியம் கோர்னிபாக்டீரியம் லிஸ்டூரியா, ஏபிசிஎல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராம் நெகட்டிவ் காக்கை வந்து நெய்சேரியா. நெய்சேரியா ஒரே ஒரு கிராம் நெகட்டிவ் தான், அது நெய்சேரியா மட்டும்தான். காக்கையில் நெய்சேரியா மட்டும்தான் நம்ம படிப்போம். ஓகே, அதே மாதிரி கிராம் நெகட்டிவ் பேசிலில் பார்க்கும்போது எண்டிங்கில் வந்து இஎல்எல்ஏ அப்படி முடிஞ்சு அது கிராம் நெகட்டிவ் பேசிலையும் கண்ணை மட்டும் எடுத்துடலாம். மற்றபடி ஈக்கோலை, விப்ரியோ, இந்த தவிர மித்தெல்லாம் இருக்கிறதாம கிராம் நெகட்டிவ் பேசிலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பாக்டீரியா கொடுத்துட்டோம். இப்போ நம்மளோட அதனால் நம்ம வந்து நம்ம பேஷண்ட் ஒரு சீரத்தில் வந்து நம்ம எடுக்கும்போது பார்த்தோம்னா அவங்களோட பஸ்ஸை எடுத்து நம்ம ஸ்டெயின் பண்ணும்போது கிராம் பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ கிராம் பாசிட்டிவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம கேட்டலைஸ் டெஸ்ட் பண்ணுறோம். ஏன் கேட்டலைஸ் டெஸ்ட் பண்ணுறோன்னா இது ஸ்டெப்டோகாக்கஸா இல்லை ஸ்டெஃபிலோகாக்கஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் என்ன பண்ணணும்னா வந்து கேட்டலைஸ் என்சைமை ரிலீஸ் பண்ணணும். அதே இது இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் என்ன பண்ணால் கேட்டலைஸ் என்சைமை ரிலீஸ் பண்ணாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டெப்டோகாக்கஸ்க்காக என்ன பண்ணுறோம், இந்த பஸ் எடுத்துகிட்டு இந்த பஸ்ஸில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணோம். இப்படி ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்லைடில் ஏர் பபிள்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இது வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் பாசிட்டிவ். அது ப்ரொடியூஸ் ஆன ஸ்டெப்டோகாக்கஸ் நெகட்டிவ். சரி, இது ஸ்டெப்டோகாக்கஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் ஐயூரஸா இல்லை ஸ்டெப்டோகாக்கஸ் எபிடெர்மிஸா இல்லை சாப்ரோபைட்டிகஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது அந்த டெக்னிக் என்னன்னா இப்போ சொல்கிறேன். டெக்னிக் அந்த டெக்னிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிராம் ஸ்டெயின் பண்ணுறோம்ல, டெக்னிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இந்த கிராம் ஸ்டெயின், அதாவது நம்ம பஸ் எடுத்து நம்ம பஸ் மூலமாக வந்து ஸ்டெயின் பண்ணுறோம். ஸோ ஸ்டெயின் பண்ணும்போது இப்படி, அதாவது மைக்ரோகாக்கஸும் டெட்ராய்டு ஷேப் தான் கொடுக்கும். ஸ்டெஃபிலோகாக்கஸும் கிரேப்லைக் ஸ்ட்ரக்சர் தான், பட் இருந்தாலும் வந்து அது டெட்ராய்டஸ் மாதிரி காமிக்கும். ஸோ நம்ம கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்காக என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஆக்சிடேஸ் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சிடேஸ் டெஸ்ட் பண்ணுறதுனால மைக்ரோகாக்கஸ் பாசிட்டிவும் ஸ்டெஃபிலோகாக்கஸ் நெகட்டிவும் கொடுக்கும். அதாவது ஆக்சிடேஸ் டெஸ்ட்னா வேணும்ல, அதாவது ஆக்சிடேஸ் ரியேஜென்ட், அதாவது ஃபெனைல் எனிடின் அமைன் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடேஸ் ரியேஜென்ட். அந்த ஃபெனைல் எனிடின் ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஆக்சிடேஷன், அந்த ஆக்சிடேஷன் வந்து எப்போவுமே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆக்சிடேஷன் எப்பவுமே எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அதே மாதிரி ரிடக்ஷன் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணுறது ரிடக்ஷனோட வேலை. இப்போ இந்த ஆக்சிடேஸ் ஆட் பண்ணோடனே எலக்ட்ரானை வந்து ரெடியாக டேக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து பேக்டீரியா வந்து ஸ்லைடில் இந்த ஃபெனைல் ஆட் பண்ணும்போது அந்த கலர் சைட்டோகிராம் ப்ரொடியூசிங் பேக்டீரியா வந்து இந்த கலர் டேன்ஸ் பர்புளாக மாற ஆரம்பிச்சிடும். சைட்டோகிராம் ஆக்சிடேஸ் ப்ரொடியூசிங் பேக்டீரியா வந்து இது வந்து ஆக்சிடேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பேக்டீரியாவாக இருந்தால் பர்புளாக மாற ஆரம்பிச்சிடும். ஆக்சிடேஸ் ப்ரொடியூஸ் பண்ண பேக்டீரியா இருந்தால் பர்புளாக மாறாது. ஸோ இது ஆக்சிடேஸ் நெகட்டிவ். அதுக்காக ஆக்சிடேஸ் டெஸ்ட் பண்ணுறோம். ஆக்சிடேஸ் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிராம் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறோம். கிராம் பாசிட்டிவ்னா ஸ்டெயின் வந்து கிராம் பாசிட்டிவ் ஸ்டெயின் திரும்ப பெப்டிடோகிளைகன் லேயர் அதிகமாக இருக்கிறதுனால கலர் வந்து அதே கலரில் இருக்கும். ஸோ கிராம் பாசிட்டிவான்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ கிராம் பாசிட்டிவான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்டலைஸ் டெஸ்ட் பண்ணுறோம். கேட்டலைஸ் டெஸ்ட்டில் கேட்டலைஸ் டெஸ்ட் பண்ணும்போது H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணும்போது வந்து கேட்டலைஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது கேட்டலைஸ் பாசிட்டிவ். ஸோ ஸ்டெப்டோகாக்கஸை கண்டுபிடிக்கும் போது இது வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்டெஃபிலோகாக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து இன்ன பாக்டீரியா, அதாவது ஸ்டெஃபிலோகாக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து இன்ன பாக்டீரியா, அதாவது எப்படின்னா இந்த பாக்டீரியா வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸா இல்லை ஸ்டெஃபிலோகாக்கஸ் எபிடெர்மிஸா இல்லை ஸ்டெஃபிலோகாக்கஸ் சாப்ரோபைட்டிகஸா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோஆகுலேஸ் டெஸ்ட் பண்ணுறோம். கோஆகுலேஸ் டெஸ்ட் பண்ணும்போது இந்த கோஆகுலேஸ் என்சைம் கோஆகுலேஷன் ஆச்சுன்னா அது வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸ். இப்படி கோஆகுலேஷன் ஆகலைன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் சாப்ரோபைட்டிகஸ். அது கோஆகுலேஸ் டெஸ்ட் நம்ம லேட்டராக பார்க்கலாம். அப்புறம் என்ரிச் மீடியா பிளட் டேகரில் வந்து இந்த பேக்டீரியா ஆட் பண்ணும்போது
இந்த பிளட் அகர், இந்த என்ரிச் பிளட் அகர், இந்த பிளட் அகர்னா வேற ஒன்றும் இல்லை, மரைனில் இருக்க ஆல்கேவையும் இந்த சி பிளட்டையும் ஆட் பண்ணி செய்யப்பட்டது தான் இந்த பிளட் அகர். ஓகே, இந்த பிளட் அகாரில் வந்து இந்த பாக்டீரியா நல்லா வளரும். அதே மாதிரி சால்ட் மில்க் அகாரில் வந்து பார்த்தோன்னா அது கோல்டன் எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் கோல்டன் எல்லோ கலரில். அதே மில்க் அகாரு இந்த மாதிரி அகாரில், மில்க் அகாரில் பார்த்தோன்னா இது பிட் ப்ரௌன் கலர், ப்ரௌனிஷ் கலரில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் வந்து வில்லன்ஸ் ஃபேக்டர்ஸ். இந்த பேக்டீரியோட வில்லன்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது இந்த கேப்சூல் எதுக்குன்னா ஃபேகோசைடியஸ் ஆக்டிவிட்டி எடுக்கிறதுக்காக கேப்சூல் வந்து உதவுது. டிகோயிக் ஆசிட் எதுக்குன்னா ஃபார் அதர்சனை உதவுறதுக்காக, அதாவது வந்து அதர்சனுக்காக தான் இந்த டிகோயிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி கேப்சூல் வந்து சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். இது வந்து பெப்டிடோகிளைக்கான் லேயர். பெப்டிடோகிளைக்கான் வந்து ஆஸ்மோட்டிக் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உதவு தான் இந்த இது. ப்ரோட்டீன் ஏ வந்து நார்மலாக வந்து இப்படி பைண்ட் ஆகும், ஆனால் ஸ்டெஃபிலோகாக்கஸில் இப்படி பைண்ட் ஆக மைக்ரோஃபைஸ்னால கரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. மேக்ரோஃபைஸ் அதனால் இது அதாவது கோஆகுலேட்டினேஷன் டெஸ்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸ் இருக்குது. ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸும் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் ஆகி ரெடியாக ஆல்ரெடி ஒன்று இருக்கும், ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் ஆகிருக்கும். ஆனால் மேக்ரோஃபைஸ் அதனால் சாப்பிட முடியாமல் கடைசி வரைக்கும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இருக்கும். ஸோ இப்போ அந்த பஸ்ஸை எடுத்து இன்னொரு ஆன்டிஜனில் போட்டோம்னா, ஸோ அது வந்து இன்னொரு ஆன்டிஜன் இதில் போட்டோம்னா கோஆகுலேஷன் உருவாக ஆரம்பிச்சிடும். வேணும்ல இப்போ நம்ம வந்து என் உடம்புல வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸ் எப்படி இருக்குது, அந்த பாக்டீரியா ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸ்னால தான் எனக்கு ஒரு பஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸ் பஸ் இருக்கிறதுனால அந்த பஸ்ஸை நம்ம சாம்பிள் எடுத்து நம்ம வந்து வேறு பாக்டீரியா வேறு உடம்புல வேறு பிளட்லேயே கலந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிளட்டில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி வேறு, இது வந்து நம்ம பிளட் வந்து வேறு ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி கன்சிடரேஷன் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுன்னா ரெண்டும் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கோஆகுலேஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிசிட்டி. அதாவது இந்த நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா வந்து ஆன்டிபாடி ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா மேலே ஆன்டிபாடி உட்காந்துரும், ஆனால் தப்பாக உட்காந்துருக்கு. அது ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கா. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸோட இன்னொரு காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணும்போது கோஆகுலேஷன் நடக்குமா? இது கோஆகுலேஷன் நடக்கிற ப்ராசஸ். இப்போ வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸ் இல்லை, ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் ஆகி அது டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த பஸ் எடுத்து வேறு பிளட் வந்து போகும்போது கோஆகுலேஷன் நடக்குமா? நடக்காது. ஏன் நடக்காதுன்னா ஆல்ரெடி ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் தான் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அதனால் நடக்காது. புரியுதா? ஒன்றும்ல, அதாவது வந்து ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியாவில் ஆன்டிபாடி இருக்குது. ஆனால் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து ரியாக்ஷன் வந்து தப்பாக நடக்க ஆரம்பிக்குது. அதாவது வந்து இப்படி நார்மலாக உட்கார இடத்துல பைண்டிங் சைட்டில் உட்காராமல் அது வேறு பைண்டிங் சைட்டில் இப்படி உட்காந்ததுனால ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்துருச்சு. இப்போ அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்த இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாவை தூக்கிட்டு போய் வேறு ஒரு ஸ்பெசிஃபிசிட்டியில், அதாவது வேறு ஒருத்தவங்க பிளட்லேயோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ணோம்னா கோஆகுலேஷன் நடக்கும். ஓகே, அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடி இருக்குது, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடியும் சேர்ந்து ரெண்டு ஆன்டிபாடியும் மிக்சிங் ஆகி கோஆகுலேஷன் நடக்க ஆரம்பிக்குது. இது நார்மல். அதே இது ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸ்க்கு நடக்கிற இதே இந்த கோஆகுலேட்டினேஷன் வந்து வேறு பாக்டீரியா, அதாவது வேறு பாக்டீரியாவில் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் நடக்கும். ஸோ நடந்து இந்த பாக்டீரியா டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதுக்கான பஸ்ஸை எடுத்து நம்ம வேறு ஒருத்தவங்க ஸ்பெசிஃபிசிட்டி பிளட்லேயே செலுத்தும் போது கோஆகுலேஷன் நடக்காது. ஏன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது கோஆகுலேஸ் டெஸ்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோஆகுலேஸ் டெஸ்ட்டு தான் வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸா, ஸ்டெஃபிலோகாக்கஸ் சப்ரோஃபைட்டிகஸா, ஸ்டெஃபிலோகாக்கஸ் எபிடெமிக்ஸா அப்படின்னு பார்க்குறோட வேலை தான் இந்த கோஆகுலேஸ் டெஸ்ட்டோட வேலை. அதாவது இந்த பாக்டீரியா வந்து கோஆகுலேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த கோஆகுலேஸ் என்சைம் அப்படின்னு பார்க்கும்போது பவுண்ட் கோஆகுலேஸ் என்சைம், ஃப்ரீ கோஆகுலேஸ் என்சைம். அதாவது பவுண்டு கோஆகுலேஸ் என்சைம் அப்படின்னா
இந்த பாக்டீரியாவில் அட்டாச் ஆகிருக்கிறது பவுண்ட் கோஆகுலேஸ் என்சைம். ஃப்ரீ கோஆகுலேஸ் என்சைம்னா இந்த பாக்டீரியாவிலேருந்து ரிலீஸ் ஆகிற என்சைம் இருக்கே அதான் ஃப்ரீ கோஆகுலேஸ் என்சைம். இந்த ஃப்ரீ கோஆகுலேஸ் என்சைம் என்ன பண்ணுன்னா ஃபிப்ரினோஜன் ஆக்டிவேட்டரை கோஆகுலேஸ் ஆக்டின் ஃபேக்டர் மேலே ஆக்டிவேட் ஆகி ஃபிப்ரினோஜனை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இதை வந்து டியூப் டெஸ்ட் மூலமாக தான் பண்ண முடியும். ஏன் டியூப் டெஸ்ட்டால் பண்ண முடியும்னா இது வந்து ரிலீஸ் ஆகணும். இந்த ஸ்லைட் டெஸ்ட்டில் பண்ணோன்னா அது நெகட்டிவ் தான் காமிக்கும். ஏன் நெகட்டிவ்னு காமிக்குதுன்னா காரணம் என்னென்னா இது வந்து ரிலீஸ் ஆகாது. அதாவது ஸ்லைட் டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து ரிலீஸ் ஆகாது, அப்படியே ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிக்கும். அது எப்படி ரிலீஸ் ஆகும்? ஸோ ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக இது ஃப்ரீ அந்த என்சைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக டியூப் டெஸ்ட்டில் பண்ணுறோம். பவுண்டு கோஆகுலேஷன் அதாவது அந்த பேட்டரியில் ஆல்ரெடி பவுண்ட் ஆகிருக்கா. ஸோ அப்படி பவுண்ட் ஆனதுனால ஃபிப்ரின் ஈஸியாக கன்வர்ஷன் ஆயிரும். ஸோ ஃபிப்ரின் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுனால டேரெக்டாக ஃபிப்ரினோஜன் கிளாட்டிங் வந்து நடக்குது. ஸோ ஸ்லைட் கோஆகுலேஷன்லையும் ஸ்லைட் கோஆகுலேஷன் வந்து இதுக்கு பண்ணுறோம். இது வந்து ஃப்ரீ கோஆகுலேஷனால டியூப் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, பவுண்ட் கோஆகுலேஷன் எதுக்கு பண்ணுறோம்னா ஸ்லைடில் வந்து அந்த பேட்டரியில் ஆல்ரெடி பவுண்டே ஆயிருக்குமா. ஸோ ஃபிப்ரினோஜன் டேரெக்டாக ஆக்டிவேஷன் பண்ணி உடனே ரெப்ளிகேஷன் டேரெக்டாக இப்படி ஃபிப்ரினோஜன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிளாட் ஆகிடுது. இதில் அப்படி கிடையாது, இது நெகட்டிவ் தான் காமிக்கும். அதாவது நம்மளோட இந்த டெஸ்ட்டில் சம்டைம்ஸ் வந்து கோஆகுலேஸ் வந்து இப்போ ஸ்லைட் டெஸ்ட்லேயும் பாசிட்டிவாகவும் டியூப் டெஸ்ட்லேயும் பாசிட்டிவாகவும் காமிக்கும். ஏன் காமிக்குதுன்னா அந்த பாக்டீரியா வந்து ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த செல்ஸோட வால்லையும் இருக்கும். அது வந்து கோஆகுலேஸ் ஆக்டிவேட்டர் என்சைமையும் ப்ரொடியூஸ் பண்ணுது, ரியாக்டிங் ஃபேக்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. சப்போஸ் இல்லைனா டியூப் டெஸ்ட் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா அந்த பாக்டீரியா வந்து கோஆகுலேஸ் டெஸ்ட் அதாவது கோஆகுலேஸ் ரியாக்டிங் ஃபேக்டரை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுது. சப்போஸ் இல்லைனா வந்து இந்த பாக்டீரியா வந்து ஃபிப்ரினோஜன் செல்வால் மட்டும் பைண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோஆகுலேஸ் டெஸ்ட்டை பார்க்கும்போது இப்போ விலாவரியாக பார்த்தோம்னா இந்த ஸ்லைட் கோஆகுலேஸ் வந்து அதாவது வந்து ஸ்லைட் வந்து க்ளீன் ஸ்லைட் டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு அதை வந்து கல்ச்சர் பண்ண அந்த பில்டகரில் கல்ச்சர் பண்ண ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸ் எடுத்து அதில் போடுறோம். அப்படி போடும்போது அந்த இமல்சிஃபிகேஷன் ஆகிறதுக்கு சலைனை ஆட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து மில்கி ஒயிட்டாக காமிக்குது. ஸோ அப்புறம் ஹியூமன் பிளாஸ்மாவை ஆட் பண்ணுறோம். ஸோ ஹியூமன் பிளாஸ்மா ஆட் பண்ண உடனே கிளம்பிங் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி கிளம்பிங் நடந்தால் அது பாசிட்டிவ். ஓகே, இப்போ பாசிட்டிவ் ப்ரீகாஷன் என்ன சொல்கிறான்னா சில கேசஸ் எல்லாம் பார்க்க முடியும், சில கேஸில் பார்க்க முடியாது. ஏன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஆர் சீன் இன் கேஸ் ஆஃப் சிட்ரேட் யூட்டிலைசிங் பேக்டீரியா. அதாவது சிட்ரேட் மூலமாக உபயோகிக்கிற பேக்டீரியா வந்து இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்ரேட் இஸ் ஆன்டிகோகுலண்ட் அதனால் நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கறதுனால இது வந்து நெகட்டிவாக காமிக்கலாம். அதே மாதிரி அட் டைம் வந்து நெகட்டிவ் ஃபார் பவுண்ட் கோஆகுலேஸ், பாசிட்டிவ் ஃபார் ஃப்ரீ கோஆகுலேஸ். ஏன் பவுண்ட் கோஆகுலேஸ்க்கு நெகட்டிவாகவும் பாசிட்டிவ் ஃபார் ஃப்ரீ கோஆகுலேஸ்க்கு பாசிட்டிவாகவும் ஏன் கொடுக்குறோன்னா பவுண்ட் கோஆகுலேஸில் வந்து அந்த என்சைம் வந்து இருக்காது. ஆனால் அது வந்து கோஆகுலேஸ் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர் ரிலீஸ் பண்ணும். அதனால் பாசிட்டிவ் ஃபார் ஃப்ரீ கோஆகுலேஷனும் நெகட்டிவ் ஃபார் பவுண்ட் கோஆகுலேஷனும் ஏன்னா அந்த என்சைம் இல்லாதனாலே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த கோஆகுலேஸ் டெஸ்ட் வந்து இது ரியல் கோஆகுலேஸ் ப்ரொசீஜர் வந்து ஸ்லைட் டெஸ்ட் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து டியூப் டெஸ்ட் பார்க்குறோம். நம்ம வந்து டியூப் டெஸ்ட் பண்ணோம். இப்போ அந்த பேக்டீரியா வந்து அதே மாதிரி அந்த பேக்டீரியாவை எடுத்து 0.5 ml ஹியூமன் ரேபிட் பிளாஸ்மா எடுத்து செகண்ட் டியூப்பில் வந்து வச்சு அதாவது அகாரில் இருக்கிற பேக்டீரியாவை எடுத்து 0.5 ml ஹியூமன் ரேபிட் பிளாஸ்மாவை ஆட் பண்ணி செகண்ட் டியூப்பில் கண்ட்ரோலாகவும் ஆட் பண்ணி அதை ஒரு 37 டிகிரி செல்சியஸில் 4 to 6 மணி நேரம் வச்சிடும். இது இப்போ பாசிட்டிவாக இருந்தால் இந்த டியூப் வந்து ஃப்ளோ ஆகாது. அதாவது தலையில் திருப்பி பார்த்தோம்னே அது ஃப்ளோ ஆகாது. ஏன்னா அந்த பேக்டீரியா வந்து ரிலீஸ் பண்ணுது கோஆகுலேஸ் ரியாக்டிங் ஃபேக்டர். இந்த கோஆகுலேஸ் ரியாக்டிங் ஃபேக்டர் ரிலீஸ் பண்ணுறதுனால இது கோஆகுலேஸ் ஆகிடுது. இந்த ப்ரீகாஷன் பார்க்கும்போது சிட்ரேட்டட் பிளாஸ்மா கேன் லீட் டு ஃபால்ஸ் பாசிட்டிவ் டெஸ்ட். அதாவது சிட்ரேட்டட் பிளாஸ்மானா சிட்ரேட் வந்து ஆன்டி கோஆகுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி கொண்டது. ஸோ சிட்ரேட் யூட்டிலைசிங் பேட்டரியாவோ சிட்ரேட் பிளாஸ்மாவோ அந்த இருக்கும்போது அந்த கோஆகுலேஸ் டெஸ்ட் வந்து நெகட்டிவாக தான் காமிக்கும். ஓகே, சிட்ரேட் இஸ் ஆன்டி கோஆகுலண்ட். இதோட இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஐயூரஸ் வந்து என்ன இன்ஃபெக்ஷன்லாம் காமிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மசில்ஸில் பார்த்தோம்னா
சாரி பாக்டீரியா வந்து காலனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு இடத்துலையும். ஒவ்வொரு ஸ்கின்னில் பார்க்கும்போது ஃபெர்ரங்கிள் செல்லுலைட்டிஸ், அதாவது ஸ்டெப்லோகாக்கஸ் எபிடெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபெர்ரங்கிள் செல்லைட்டிஸ், அப்புறம் வந்து கேர்பன்கல், இதெல்லாம் வந்து ஸ்கின்னில் நடக்கிற டிசீஸு. அதே போனில் நடந்தால் ஆஸ்டியோமைலிட்டிஸ், அதே சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இருந்தால் மயோகார்டைட்டிஸ், எண்டோகார்டைட்டிஸ். அதே இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருந்தால் டான்சிலைட்டிஸ், பெரிஞ்சைட்டிஸ். அதே இது வந்து யூரினரி சிஸ்டத்தில் இருந்தால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து கிளாமோலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருந்தால் ஃபுட் பாய்சனிங், என்டிரோகாலிடைசிஸ் அப்படின்னு சொல்லலாம், இண்டஸ்ட்ரியல் காலிடைசிஸ் அப்படின்னு சொல்லலாம், அதான் சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டாக்ஸின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகே, இந்த பாக்டீரியா வந்து சில டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணும். அதாவது அல்ஃபா டாக்ஸின், பீட்டா டாக்ஸின், காமா டாக்ஸின், டெல்டா டாக்ஸின் அப்படின்னு சொல்லி 4 வகையான டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த அல்ஃபா டாக்ஸின் என்ன பண்ணுன்னா, அந்த பாக்டீரியா ஒரு டாக்ஸின் ரிலீஸ் பண்ணதில்ல, இந்த அல்ஃபா டாக்ஸின் என்ன பண்ணால் செல் மெம்பரனில் இருக்க புரோட்டியோகிளைகான், பெப்டிடோகிளைகான், அதாவது ஆர்பிசியில் ஹீமோலைசின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, இதெல்லாம் ஹீமோலைசின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பிசியில் இருக்கிற பெப்டிடோகிளைகான இந்த அல்ஃபா டாக்ஸின் வந்து இந்த பாக்டீரியா ரிலீஸ் பண்ணுற அல்ஃபா டாக்ஸின் வந்து பெப்டிடோகிளைகானை டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ ஆர்பிசியில் இருக்க பெப்டிடோகிளைகானை டேமேஜ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து இந்த பாக்டீரியா வந்து உள்ளக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ வாட்டரி கண்டென்ட் உள்ளே போக ஆரம்பிக்குதா, வாட்டரி கண்டென்ட் போக ஆரம்பிக்கும் போது வாட்டர் அதிகமான செல் வந்து பிரஸ்ட் அவுட் ஆகிடும். அதனால் ஹீமோலைசிஸ் நடக்குது. ப்ரொடியூஸ் பீட்டா ஹீமோலைசிஸ். கம்ப்ளீட் ஹீமோலைசிஸ் ஆன ஆர்பிசியாக வந்து இந்த ஹீமோலைசிஸ் ஆன அந்த பார்ட் எப்படி இருக்குன்னா எல்லோ கலரில் இருக்கும். கம்ப்ளீட் ஆனால் பிளட் கலரில். அதே வந்து இது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டத்துலையும் நடக்கும், மஸ்குலர் சிஸ்டத்துலையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பீட்டா டாக்ஸின் என்ன பண்ணால் ஸ்பிங்கோமைலின், அதாவது வந்து நம்ம ரெட் பிளட் செல்ஸில் வந்து ஸ்பிங்கோமைலின், பெப்டிடோகிளைகான்ஸ் இருக்கும், ஸ்பிங்கோமைலினும் இருக்கும். சரி, அந்த பீட்டா டாக்ஸின் வந்து ஸ்பிங்கோமைலினேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பிங்கோமைலினஸ் என்ன பண்ணால் ஆர்பிசியில் இருக்க ஸ்பிங்கோமைலினை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து இந்த பாக்டீரியா உள்ளே போய் வாட்டர் உள்ளே போய் ப்ரொஸ்டக்ட் ஆகுது. ஸோ பீட்டா லைசின் நடக்குது, பிளட் லைசின் நடக்குது. இது வந்து ஹாட் கோல்ட் ஃபினோமினன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஹாட் கோல்ட் ஃபினோமினன் சொல்கிறோம்னா அட் 4 டிகிரி செல்சியஸில் இந்த பாக்டீரியா வந்து கம்ப்ளீட்டாக லைசிஸ் பண்ணிடும். அதே 37 டிகிரி செல்சியஸ் லைசிஸ் ஆகாது. ஸோ இந்த பீட்டா டாக்ஸின் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா 4 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது இந்த பீட்டா டாக்ஸின் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற காமா அண்ட் டெல்டா டாக்ஸின் அப்படின்னு பார்க்கும்போது காமா அண்ட் டெல்டா டாக்ஸினில் பார்த்தோம்னா ஆர்பிசியை வந்து ஈஸியாக டேமேஜ் பண்ணிடுமா. ஆர்பிசியை அந்த காமா டாக்ஸின் வந்து ஆர்பிசியை ஈஸியாக டேமேஜ் பண்ணுது. அதே மாதிரி இந்த காமா டாக்ஸின் வந்து டபிள்யூபிசிக்கு எதிர்த்தான், டபிள்யூபிசியை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண, அதுக்கு டபிள்யூபிசியும் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண டபிள்யூபிசியும் ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு பேர் லியூகோசிடின் அப்படின்னு பேர். இந்த காமா டாக்ஸினை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிசி ஆர்பிசியை ஈஸியாக டேமேஜ் பண்ணுறது தான் இந்த காமா டாக்ஸினுடைய வேலை. அப்புறம் எக்ஸ்ஃபாலியேட் டாக்ஸின். இது எக்ஸ்ஃபாலியேட் டாக்ஸின்னா வேற ஒன்றும் இல்லை, அதாவது இந்த பாக்டீரியா வந்து எக்ஸ்ஃபாலியேட் அப்படிங்கிற ஒரு டாக்ஸினை ரிலீஸ் பண்ணும். அந்த டாக்ஸின் வந்து 2 வகை போகணும், எக்ஸ்ஃபாலியேட் ஏ, இன்னொன்று எக்ஸ்ஃபாலியேட் பி. அந்த எக்ஸ்ஃபாலியேட் ஏ அண்ட் பி டாக்ஸின் வந்து ஸ்கின்ல என்ட்ரி ஆகி மியூகோபாலிசாக்கரைட் செயினை டேமேஜ் பண்ணுது. ஏன் மியூகோபாலிசாக்கரைட் டேமேஜ், இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மியூகோபாலிசாக்கரைட் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஷ்யூக்கு இன்னொரு டிஷ்யூக்கு உள்ள கனெக்ஷன். ஸோ இந்த செயினை இந்த பாக்டீரியா வந்து பிரேக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்கின் ஸ்கேல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிதிலாக ஸ்கின் வந்து ஸ்கேல் மாதிரி வந்துடும், ஸ்கேல் சிண்ட்ரோம். ஏன்னா சிதிலாக ஸ்கின் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, அட் த சேம் டைம் வந்து இது என்ட்ரோடாக்சின், இந்த பாக்டீரியா வந்து என்ட்ரோடாக்சின்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த என்ட்ரோடாக்சின்ஸ்னால் வேணும்ல ஒரு ஆன்டிஜென் நார்மலாக வந்து ஸ்டெப்லோகாக்கஸ் ஐரஸாக இருந்தால் ஸ்டெப்லோகாக்கஸ் ஐரஸ் வந்து என்ட்ரோடாக்சினை ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் பண்ணுற ஆன்டிஜென் வந்து ஒன்று சூப்பர் ஆன்டிஜனாகவும் இருக்கலாம், இல்லை நார்மல் ஆன்டிஜனாகவும் இருக்கலாம். நார்மல் ஆன்டிஜன்னா இந்த பாக்டீரியா மூலமாக அந்த மைக்ரோஃபேஜஸ் மூலமாக டைஜஸ்ட் பண்ணி டி செல்ஸ் மூலமாக இது பண்ணி நார்மலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதே சூப்பர் ஆன்டிஜன் அப்படின்னா
இந்த சூப்பர் ஆன்டிஜனில் ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் இருக்குல்ல, அந்த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸில் இந்த மேஜர் ஹிஸ்டோ காம்பேட்டபிலிட்டி ரிசெப்டார் இந்த மேஜர் ஹிஸ்டோ காம்பேட்டபிலிட்டியும் இப்படி பைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பைண்ட் ஆக ஆரம்பிச்சதுனால என்ன ஆகுதுன்னா இன்டர்லுக்கினும் சைட்டோகைனஸும் இந்த T செல்ஸில் அதிகமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அதிகமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் வருது. சூப்பர் ஆன்டிஜன் மூலமாக தான் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் வருது. டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் வரதுனால என்ன நடக்கும்னா ஹைப்பர் டென்ஷன், வாமிட்டிங், டயேரியா, எரித்ரோமைட்டஸ், ரேஷஸ் வித் டிஸ்குவாமேஷன் அண்டு ஹைப்பர்எமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் வருது. சரி, என்ட்ரோடாக்சின்ல இந்த என்ட்ரோடாக்சின்ல இதெல்லாம் வந்து டாக்ஸிக் ஷாக் சூப்பர் ஆன்டிஜன் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரோடாக்சின் A, B, C, C1, C2, C3, DFHI, DHE, DEHF அதை பார்க்கும்போது BCF இருக்குல்ல, அதான் சூப்பர் ஆன்டிஜன். ஸோ ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் இந்த மேஜர் ஹிஸ்டோ காம்பேட்டிவும் மேஜர் ஹிஸ்டோ காம்பேட்டிவ் ரிசெப்டரும் இன்டேரக்டாக சூப்பர் ஆன்டிஜனில் பைண்ட் ஆகிறதுனால இது வந்து டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோமை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்டர்லுக்கின் சைட்டோகைனஸ் அதனால் இது வந்து நம்மளுக்கு வந்து டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் கிடைக்குது. ஸோ ரிசல்ட் வந்து ஹைப்பர் டென்ஷன், ஃபீவர், வாமிட்டிங், டயேரியா, டிஸ்குவாமேஷன், ரேஷஸ், டிஸ்குவாமேஷன், ஹைப்பர்எமியா, ரேஷஸ் இதெல்லாம் வருது. லியூகோசிடின்னா காமா டாக்ஸின் அது வந்து LBC டேமேஜ் பண்ணுறதுனால லியூகோசிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா